இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பு வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. 261வது வசனம். இப்போ இந்த இடம் பக்ராவுடைய இந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், மறுபடியும் தர்மத்தை பற்றி சதகாவை பற்றி கொண்டு வரான். குரானில் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு ஆயத்தின் ஒரு ஆயத்து தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு அத்தியாயம் இன்னொரு அத்தியாயம் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே லிங்க்கும் இருக்குது. அது நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும். இப்போ அதில் வந்து இந்த டிசைன் இருக்குல்ல, ஒரு அத்தியாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைன், கொஞ்சம் அட்வைஸ், கொஞ்சம் சப்ஜெக்ட் முன்னாடி பேசுது, கொஞ்சம் சப்ஜெக்ட் பின்னாடி பேசுது. இதில் வந்து எல்லாம் அதுவும் வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கேன், ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ அதில் மாற்றி எல்லாம் வந்து தர்மத்தை பற்றி ஒரு இடத்துல பேசுவான், கொஞ்சம் விடுறான், மறுபடியும் வரலாறு பேசுகிறான், கொஞ்சம் விடுறான், மறுபடியும் வணக்க வழிபாடு பேசுகிறான், கொஞ்சம் விடுறான், ஃபேமிலி பற்றி பேசுகிறான், கொஞ்சம் விடுறான். இதுக்கு ஒரு அமைப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து பக்ரா வந்து இப்போ ஒரு 36 கிளாஸாக நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பக்ரா எப்படி படிக்கணும், உட்காந்து ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சாக படிக்கணும். 286 வசனமும் ஒட்டுக்கா உட்காந்து படிக்கணும். இவ்வளோ ப்ரீஃபாக நம்ம படிக்கும்போது இப்படி படிக்கிறோம். தஃப்சீர் ஒரு தடவை தான் இப்படி பார்க்கணும். அடுத்த வாட்டியெல்லாம் அதை அடுத்த ரிப்பீட் பண்ண நம்ம மைண்டில் அது அப்படியே இதாக என்ன சொல்கிறது, ரீசைக்கிள் ஆகும். அப்படியே அந்த ரெக்கார்டிங் வந்து மறுபடியும் அது அப்படியே மைண்டில் ரிப்பீட் ஆகும். ஸ்டக் ஆகிற இடம் மறுபடியும் நம்ம டவுட் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நாம் படிக்க ஆரம்பிக்கும். அப்போ படிக்கும்போது எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். இது மாறி இருக்குல்ல, இப்போ நம்ம விட்டு தஃப்சீராக படிக்கும்போது எஃபெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். இது விரிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மைண்டு குரானோட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம படிக்கணும். குரான் இதோட நீங்கள் நிறுத்தினீங்கன்னா குரான் உங்களுக்கு ஒன்றுமே பலன் தராது, எதுவுமே உங்களுக்கு புரியாது. குரான் கற்றுக்கிட்ட ஒரு ஆளும் கற்றுக்காத ஒரு ஆளும் சமமாக தான் இருப்பீங்க. இப்போ இதோட குரான் பக்ரா எடுத்து ஃபுல் ரீட் படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அப்போ அந்த மாதிரி படிக்கும்போது ஒரே சீக்வன்ஸில் அப்படி மாற்றி வரும்போது என்ன பண்ணுவோம்னா, குரான் வந்து போர் அடிக்க விடாது. சப்ஜெக்ட்ஸ் வந்து மாற்றி நம்மளை வந்து போர் அடிக்க விடாது. ஒரே சப்ஜெக்ட்டுக்குள்ளே இழுத்து உட்கார வச்சதுன்னா வெறும் பொருளாதார சப்ஜெக்ட் பேசிச்சுன்னா மண்டை கஞ்சிரும். அதே மாதிரி ஓவர் டோஸ் ஆயிரும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா மனுஷனை உருவாக்குனதெல்லாம் மனுஷனுடைய மூளை எப்படி சிந்திக்கும், எவ்வளோ நேரம் வந்து அந்த மூளை வந்து ஷார்ப்பாக இருக்கும், எல்லா காலகட்டத்திலையும் மனுஷனுடைய மூளை எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி தான் எல்லாம் குரானை டிசைன் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடத்துல பொருளாதாரத்தை பற்றி ஏன் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வரான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஹாதை பற்றி சொன்னான். இப்ராஹிம் நபியோட இமாமத்திலிருந்து எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் 140 வசனங்களுக்கு முன்னாடி வந்து பனி இஸ்ராயல்கள் தொடர்பாக ஃபுல்லாக பேசிட்டு, 140க்கு அப்புறம் இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட இமாமத்து அவருடைய வாரிசுகள்லையும் அந்த இமாமத்து கொடுக்கப்பட்டுச்சு. அதில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயம் வருது அப்படிங்கிற அந்த விஷயம் கொண்டு வந்தான். அது கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து அல்லாஹ் வந்து ஹஜ்ஜை பற்றி சொன்னான். அதுக்கப்புறம் ஜிஹாதை பற்றி சொன்னான். அதுக்கப்புறம் அல்லாஹ் கொஞ்சம் பொருளாதாரத்தை பற்றி பேசினான். மறுபடியும் வந்து குடும்ப சட்டங்களை பேச ஆரம்பிச்சிட்டான். குடும்ப சட்டங்கள் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஃபிலாசபி பேச ஆரம்பிச்சான், தத்துவம் பேச ஆரம்பிச்சான். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லாஹ்வுடைய தீனை மேலே வருது. சின்ன கூட்டம் ஆனால் உறுதியாக இருந்துச்சுன்னா போதும், அந்த கூட்டத்தை கொண்டே நீங்கள் ஜெயிக்க முடியும் துனியாவில் அப்படிங்கிறதெல்லாம் அந்த விளக்கம் தாலூத்துடைய அந்த ஸ்டோரியை சொல்லி அதன் மூலமாக இந்த மெசேஜ் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து தர்மம் செய்யுங்க அப்படின்னா தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் ஆயத்துல் குர்சியை கொண்டாந்து வைக்கிறான்.
உங்கள்கிட்ட காசு கேட்குறவன் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது, வானம் பூமிக்கு சொந்தக்காரன். அதனால வந்து அந்த உணர்வோட நீங்க தர்மம் செய்யணும். ஏதோ முடியாதவனுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி. இப்போ இன்னைக்கு இந்த கோயிலெல்லாம் சில இது கடை எழுதி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து கடன் வாங்கிட்டாரு. யாரு? இந்த திருப்பதியில் இருக்கிறவர் கடன் வாங்கிட்டாரு. அவர் கட்ட முடியாமல் சிரமத்தில் இருக்கிறார். அவருக்கு வந்து அந்த பணம் தேவைப்படுது, கொடுங்கன்னு சொல்லி தான் வாங்குறாங்க. அவர் கடன் வாங்கினது போய் கடன் வாங்கிட்டாரு, அதனால அந்த கடன் வந்து டெபிசிட்ல இருக்கு, அதனால வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கோரிக்கை வந்து அல்லாஹ் வைக்கல. அல்லாவும் கடன் கேட்கறான், ஆனால் மீனிங் வேற. அப்போ அல்லாவும் வந்து பணம் கேட்கறான், ஆனால் மீனிங் வேற. அப்போ அது மாதிரி அந்த இடத்துல அந்த பிலாசபி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து சில யதார்த்தங்கள் எல்லாம் பேசுறான். இப்ராஹிம் நபி வந்து இந்த மாதிரி அந்த மன்னர்கிட்ட போய் நின்று பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு ஊர் வந்து எப்படி வந்து அல்லாஹ் ஹயாத்தாக்குனா, இந்த விஷயம் எல்லாம் பேசினா. அதுக்கப்புறம் ஒரு நபிமார்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கப்படுது, அந்த பறவையை உயிர்ப்பிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த இப்ராஹிம் நபி வந்து இந்த பறவைகளை எப்படி வந்து அவங்க உயிர்ப்பிச்சு கேட்டாங்க அப்படின்னா, அதெல்லாம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கோச்சிங்ல ஒரு பகுதி. அதனால வந்து நம்ம கூட வந்து மறுமை வந்து பார்க்காம நம்புறோம். இப்ராஹிம் நபி பார்த்து தான் நம்புறாரு. அப்புறம் நம்ம நம்பிக்கை விட அவர் நம்பிக்கை ஒஸ்ட்டு. பார்க்க போனா அப்படி தானே, நம்ம நம்பிக்கையோட அவங்க நம்பிக்கை ஒஸ்ட்டு அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் அவ்வளோ. ஏன்னா 120 வருஷம் 100 சொல்ற வருஷம் அல்லாவுக்காக வந்து பசி பட்டினி துன்பம் துயரம் நம்மளை கொண்டு போய் பொண்டாட்டியும் பிள்ளையும் பாலைவனத்தில் விட்டுட்டு வர சொல்லல. இல்லை, எந்த நம்பிக்கையில் அவர் போய் விட்டுட்டு வருவார்? இப்போ அல்லாவை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இருக்கக்கூடாது. அப்போதான் கொண்டு போய் பாலைவனத்தில் போய் அல்லாவை நம்பி, அல்லாஹ்னால என்ன முடியும்னு தெரிஞ்சால் தானே அல்லாவை நம்பி கொண்டு போய் விடுவாங்க. இப்போ அதே மாதிரி பையனை அறுக்க சொல்லி நம்மளை டிமாண்ட் வைக்கல. அல்லாஹ் இப்ராஹிம் நபி தானே டிமாண்ட் வச்சான். ஸோ அது மாதிரி இப்போ நபிமார்களுடைய ஈமான் லெவல் வேற இருக்குதுன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் லெவலும் வேற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எல்லாம் பேசிட்டு இப்போ இந்த இடத்துல முடிச்சிட்டால என்னங்கிற மறுபடியும் இந்த ஜகாத்து சதகா விஷயத்துக்கு வரோம். இப்போ சதகாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் 2 வகை பொருளாதாரத்துடைய செலவு பண்ணுற இருக்குல்ல, அதில் என்ன இருக்கு? 2 வகை இருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா 2 விஷயங்கள் 2 விதமான செலவுகள் இஸ்லாத்தில் இருக்கு. ஒரு வகையான செலவு என்ன அப்படின்னா குடும்பத்துக்கு செலவு பண்றது, உறவினர்களுக்கு செலவு பண்றது, ஏழைகளுக்கு செலவு பண்றது, அனாதைகளுக்கு செலவு பண்றது. புரியுதா? இது எல்லாமே என்னது? இதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்றது தான், நல்ல வழியில செலவு பண்றது தான், இஸ்லாத்திற்காக செலவு பண்றது தான். குடும்பத்துக்கு பொண்டாட்டிக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், இதை ரசூல் என்ன சொன்னாங்க? தர்மம் தான் சொன்னாங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம், இது என்ன சொன்னாங்க? தர்மம். தர்மத்தில் சிறந்த தர்மம் இது என்ன? அப்ப இது எல்லாமே தர்மம் தான். இது எல்லாத்துக்குமே பேர் வந்து இஸ்லாம் வந்து, அதாவது குர்ஆன் வந்து வேற பேர்ல கூப்பிடுது. இதுக்கெல்லாம் பேர் என்ன? சதகா. இன்னொரு பேர் என்ன? ஜகாத். புரியுதா? இந்த 2 விஷயம் இதுக்குள்ள இந்த மனிதர்களுக்கு செலவு பண்ற எல்லா காசுமே எதில் அடங்கிரும்? இந்த சதகால அடங்கிரும் அல்லது ஜகாத்துல அடங்கிரும். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய ஒரு உணர்வும் இதுல அடங்கியிருக்கும். ஒரு ஏழையை பார்ப்போம், பாவமா இருக்கும், அதனால சாப்பாடு கொடுக்கும். புரியுதா? அதுல வந்து நம்ம மனசு திருப்தி படுத்த வேண்டிய ஒரு விஷயமும் இதுல இருக்கு. அந்த ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. அவன் கேட்டானே, என் கையில இருந்துச்சு, நான் கொடுத்துருக்கலாமே, அவன் அப்படி துடிச்சானே, என் காலை பிடிச்சி கெஞ்சினானே, அது நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதுல ஒரு வகையில நம்ம என்ன இருக்கு, நம்ம மனசை திருப்திப்படுத்துற ஒரு ஆங்கிளும் இதுல கூடுதலா செலவு. இந்த செலவு பண்றதுல நம்ம சுயநலமும் ஒன்று அடங்கியிருக்கு. ஏன்னா கொடுத்தாதான் நம்மளால நிம்மதியா போய் சாப்பிட முடியும். புரியுதா? அப்ப இதுல வந்து ஒரு சுயநலமும் இருக்கு, ஒரு மனிதர்களுக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு இரக்கமும் இதுல அட்டாச்சு இருக்கு. இன்னொரு வகையான செலவு இருக்கு. அந்த செலவு பண்றதுக்கு நம்ம மனசுல ஃபீலிங்கே வராது. அதான் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அந்த அப் டவுனே இருக்காது, ஏற்றத்தாழ்வே இருக்காது, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அதை பத்தி திங்கிங்கே வராது. அதை செலவு பண்ணா ஒரு நன்றியும் நமக்கு கிடைக்காது. இதுக்கு செலவு பண்ணா உடனே நன்றியும் கிடைக்கும். ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அவர் பார்க்கும்போது அந்த பார்வை கூட மாறிடும். ஒரு நாய் கூட பிஸ்கெட் போட்டுப்பார், நாய் உடனே வந்து நாளையிலேருந்து நம்மளை பார்க்க ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரு நாய்க்கு ஒரு வரிக்கை போட்டோம்னா நேற்று வரைக்கும் அது நம்மள ஒரு மாதிரியா பார்க்கும், அடுத்த நாள்ல இருந்து அது ஒரு ரியாக்ஷன் வேற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை. அந்த செலவுக்கு பேர் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா ஃபீ சபீலில்லாஹ். அந்த என்ன சொல்றான்? இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ். இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுதல். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஹர்ஸ ஹசனா, அழகிய கடன், அல்லாஹ்வுக்கு தரப்படும் கடன். அப்போ இந்த வகையான ஃபண்டு எதுல செலவு பண்ணப்படும்? இப்போ இந்த செலவு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜகாத்துல கூட இதுல ஒரு இந்த டிவிஷனுக்கு ஒன்று இருக்கு. ஜகாத்து மொத்தம் 8 வகையான செலவுகளுக்கு தான் செலவு பண்ணும். அந்த 8ல ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுவது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதைனா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீன் இருக்குல்ல, அந்த தீனை மேலோங்க வைப்பது. இது திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், புரியலன்னா மறுபடியும் கேளு. அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வைப்பதுன்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனை ஆளும் கட்சியில் ஆளும் இடத்தில் அமர வைப்பது, பவர்ல கொண்டு வருது. அல்லாஹ்வுடைய தீன் எப்படி பவருக்கு வரும்? கேன்வாஸ் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை சொல்லணும். இருக்கிறதுலே நல்ல தீன் அல்லாஹ்வுடைய தீன் தான், அதுல வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இதுல நீங்க இருக்கிற தீன்ல இந்த தீமைகள் இருக்கு, அல்லாஹ்வுடைய தீன்ல மறுமை வெற்றி அடங்கி இருக்கு, அல்லாஹ்வுடைய தீன்ல உலக வெற்றி அடங்கி இருக்கு, அல்லாஹ்வுடைய தீன்ல வறுமை ஒழியும், அல்லாஹ்வுடைய தீன்ல சமத்துவம் இருக்கும், அல்லாஹ்வுடைய தீன்ல பலவீனர்களுக்கு உரிமை இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் இந்த கருத்துக்களை சொல்லி அவர்களை அல்லாஹ்வுடைய ஆதரவாளர்களாக மாற்றுவது.
இது மிக பிரம்மாண்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. இது ரொம்பவும் எதிர்ப்பு அதிகம் வரக்கூடிய வேலை. இதே அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க இந்த வகையில செலவு பண்ணுங்க. எது வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஏழைங்களுக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. அந்த 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுங்க, 10,000 லைக் உடனே வரும். அதுவே அந்த ஏழைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த போட்டோ கொடுக்கணும், அது நல்லது, அதை நான் மட்டப்படுத்தி பேசல, அது இஸ்லாம் வலியுறுத்தின ஒரு விஷயம். இதுல என்ன பண்ணும், உடனே இதுல நமக்கு ரிவார்டு கிடைக்கும். இது கொடுத்த உடனே நம்மளை பாராட்டுவாங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சில சலுகைகள் கூட கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க ஏழைகளுக்கு இது மாதிரி தரீங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லா அந்த பெருமுதலாளி இருக்குல்ல, ரிலையன்ஸ், இவங்க எல்லாருமே இப்படி ஒரு ப்ரோக்ராமும் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த வகையில சில கோடிகள் அவங்க செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அதை காமிப்பாங்க, பாருங்க நாங்கள் இவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெர்லைட் எதிர்த்து போறாங்க, ஸ்டெர்லைட் நல்ல காரியமும் பண்ணும், ஏழை குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கும், அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்கும். அப்போ ஒரு குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க பாருங்க, உங்களை உலகமே பாராட்டும். ஆனால் அல்லாவுடைய தீன் வந்து மேலோங்க வைக்கணுங்கிறதுக்காக அல்லாவுடைய தீனுடைய ஆதரவாளர்களாக மாத்துறதுக்கு நீங்க பணம் செலவு பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தன் அல்லாவுடைய தீன் இல்லாத ஒரு இடத்துல வேற ஒருத்தருடைய தீன் தானே ரூல் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? எல்லா பவரும் அவங்ககிட்ட இருக்கு. புரியுதா? முழு பலத்தை அவங்க பிரயோகம் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் உங்களை என்ன பண்ணுவாங்க, நசுக்குவாங்க. உங்க கருத்து நீங்க யூடியூப்ல போடுவீங்க, உங்க சேனல் ஹிட் ஆகாது. நீங்க டிவியில் போடுவீங்க, உங்க சேனல் வராது. ஜாக்கிர் நாயக் ஒரு சேனல் நடத்தினார், பீஸ் டிவின்ட்டு. டிஷ் இருக்குல்ல, டிஷ்ஷில் பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் வந்து நிறைய இருக்கும். இந்த ஆண்டனா வந்து ஒரு ஆங்கிள் செட் பண்ணுவாங்க. அந்த டிஷ் வந்து இந்த ஆங்கிள் வச்சோம்னா இத்தனை சேனல் விழுவோம், இதை வச்சோம்னா இத்தனை சேனல் விழுவுன்ட்டு. அப்போ இந்த சன் டிவி, விஜய் டிவி, ஸ்டார் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியில் விழுவும். இப்போ 28வது டிகிரியில் அத்தனை ஒரு 100 சேனல் வந்து விழுவும். அந்த 100 சேனலும் மக்கள் அதிகமாக பார்க்குற சேனல். இப்போ இந்த இடத்துல அவர் கொண்டு போய் பீஸ் டிவி கொடுக்குறாரு. யாரு? ஜாகிர் நாயக். பீஸ் டிவி வந்து அவர் கஷ்டப்பட்டு ஒரு சேனல் உருவாக்கி இஸ்லாத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு சேனல் உருவாக்குறாரு. இப்போ அது கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க எங்கே கொடுக்குறாங்க தெரியுமா? இது 25 டிகிரி, அது 125 டிகிரியில் கொடுக்குறாங்க. டிஷ் டோட்டலாக இப்படி திருப்பி வச்சாதான் அது ஓடும். அப்போ அந்த ஒரு சேனலுக்காக டிஷ் திருப்பி வைப்பானா, இந்த 100 சேனலுக்கு டிஷ் வைப்பானா? கேபிள் டிவியில் 100 சேனல் தான் வரும், ஆனால் ஊருக்குள்ள 300 சேனல் இருக்கும். ஆனால் அந்த கேபிள் டிவியில் அந்த சேனல் என்ன வராது. இப்போ நீங்கள் செலவு பண்ண உங்கள் காசுலாம் வேஸ்ட்டாக போகும். நீங்கள் புக்கு கொடுப்பீங்க, புக்கு உங்களுக்கு விற்காது. புரியுதா? இப்போ இந்த வகை செலவு இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த செலவு பண்ண நமக்கு மனசு உற்சாகமாகாது, மனசு சோர்ந்துக்கிட்டே வரும். காசு வேஸ்ட் ஆயிடுச்சு. மீட்டிங் போடுவீங்க, 50 பேர் வந்து உட்காருவோம். இதே ஏழைகளுக்கு அல்லது வேற ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழா, ஏழை குழந்தைங்களுக்கு இது கொடுக்குற விழா அப்படின்னீங்கன்னா 5000 பேர் வருவாங்க. எல்லாரும் வந்து உனக்கு கிளாப்ஸ் அடிப்பான், உனக்கு உற்சாகமாக இருக்கும் வேலை செய்யறது. அடுத்த மீட்டிங் இன்னும் பவராக வேலை செய்யும். இதில் என்ன நடக்கும்? 50 பேர் வந்து உட்காரும். ஆனால் 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் வெறும் 50 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோதான் போச்சு அப்படின்னு. இது காசு இழுத்துக்கிட்டே இருக்கும். இதுல கவர்மெண்ட் இந்த மாதிரியான அதான் சொல்றல, கெட்ட விஷயம் பரப்புறதுக்கு அவங்க கோடிக்கணக்கில் பணம் இறக்குறாங்க. புரியுதா? அவங்க சும்மா இறக்கல. நீ ஐபிஎல் பாருன்னா ஐபிஎல் பாக்குறதுல, ஐபிஎல் பாருன்னு ரேடியோவில் விளம்பரம் கொடுக்குறான், நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறான். என்ன ஒவ்வொரு ஹீரோவும் வந்து அவன் ஹீரோ காசு கொடுத்தா கூட்டு வரான், ஸ்டேடியம் சும்மா வரான், மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிறாங்களா. தனுஷ் வராரு, இன்னைக்கு அவர் வராருன்னா சும்மா வருவாங்க. அவங்களுக்கு 50,000 ரூபா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம். அவங்களுக்கு அவங்க வந்து மேட்ச் பார்க்கறது அவங்களுக்கு சம்பளம். பிக்கப் ஆகாத அப்போ இப்போ கபடி எல்லாம் பிக்கப் ஆகிறது இல்லை. கபடி எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. அப்போ அந்த கபடி எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், அமிதாப் பச்சன் கொண்டாந்து உட்கார வைப்பான். அப்போதான் என்ன அந்த பாப்புலாரிட்டி ஆட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஃபுல் ஃபண்டிங் அதில் இறக்குறாங்க. எப்பயுமே ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு ஆகும் பெற செலவு, இது வந்து எல்லாத்த விட ஜாஸ்தி. எப்பயுமே இந்த செலவு ரொம்ப பெருசு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், எல்லா காலகட்டத்திலையுமே. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இப்போ இதுல வந்து ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, இவங்க எல்லாருக்குமே அந்த பணத்துல உரிமை இருக்கு. எல்லாத்த விட இன்னைக்கு பெரிய அனாதை யாரு? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும். தீன் இன்னைக்கு அனாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வந்து தீன் வந்து அஜ்னபியா வரும், அனாதையா தொடங்கிச்சு, அனாதையா போயிடும். இன்னைக்கு தீன் என்ன அனாதை, யாரும் எடுத்து வளர்க்கறதுக்கு நாதி இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலையே சரியா இருக்கு. இப்போ எல்லா உரிமைகளுக்கும் மேலாக எந்த உரிமை இப்போ வந்து நின்றோம், தீனுக்காக செலவு பண்ற உரிமை இன்னைக்கு என்ன ஆயிரும், எல்லாத்த விட அது மிகச்சிரும். புரியுதா? அதே தீன் மேல ஆயிடுச்சு. இப்போ உமர்ல ஆட்சியில் வந்துட்டாரு. இப்போ தீன் வளர்க்குற வேலை வந்து நமக்கு கிடையாது, அது கவர்மெண்ட் பார்த்துக்கும். இப்போ நம்ம எதுல செலவு பண்றது? இப்போ ஏழைங்களுக்கு தான் செலவு பண்ணும். இப்போ வந்து ஏழைங்களுக்கு, விதவைங்களுக்கு, அனாதைங்களுக்கு, இவங்களுக்கு செலவு பண்றது மட்டும்தான் அப்போ இருக்கிற ஒரே செலவு. ரூலிங்ல இருந்து இறங்கிடுச்சு அப்படின்னா ரூலிங் கொண்டு வரதான் முதல் செலவு. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் செலவிடப்பட்டுச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு பணம் அதுக்கு தான் செலவிடப்பட்டுச்சு, கதீஜா ரலியல்லாஹு காசு ஃபுல்லாக அதில் தான் லாஸ் ஆச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு ஃபுல் பணமும் அதில் தான் போச்சு. இதுக்கு தான் எவ்வளவு செலவு பண்ணாலும் பத்தாது. என்ன பண்ணாங்க, சப்போர்ட்டர்ஸ் உருவாக்குறது தான் காசு இல்லை. இப்போ சப்போர்ட்டர் ஆயிட்டாரு பிலால், ஆனால் சப்போர்ட்டர் அந்த பக்கம் இருக்கிறார், அவர் அடிமையா இருக்கிறார், இன்னொருத்தனுக்கு சொந்தம், உமையாவுக்கு சொந்தம். இப்போ சப்போர்ட்டர் இங்கே கூட்டிட்டு வரணும், என்ன பண்ணுவோம்? சுதந்திரமா இருக்கிறவர் வெறும் பேச்சை வச்சு அவரை கூப்பிட்டுக்கலாம் வாங்கன்ட்டு, இவர் அடிமையில இருக்கிறாரு. இப்போ அவங்க என்னங்கிறான், நீ போகக்கூடாதுங்கிறான். அப்போ அது போய் அவர் என்ன பண்றாரு, எவ்வளோப்பா அவர் ரேட்டு, காசு சொல்லு, நான் வாங்கிக்கிறேன், நீங்க இங்க வந்துருங்க. இப்படி செலவு பண்ண காசு தான் ஜாஸ்தி. இஸ்லாத்துடைய அதிகபட்ச மக்காவுடைய முழு காசு ரசூல்லா வந்து
முழுசா தன்னுடைய பெரிய கோடீஸ்வரன் அந்தஸ்துல இருந்து ஏழைங்கிற அந்தஸ்துக்கு எப்படி வந்தாங்க? இப்படிதான் காசு செலவு பண்ணாங்க. இவர் காசு போனது பத்தாம வைஃபுடைய காசும் ஃபுல்லா இதுல இறக்குனாங்க. அபூபக்கருடைய காசும் இதுல தான் இறக்கப்பட்டுச்சு. பெரிய சஹாபாக்களுடைய காசும் இறக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆயத்துகள். புரியுதா? இந்த வசனம் வருது இல்ல, இப்போ இதுதான் அல்லாஹ் வந்து நான் உங்களுக்கு சொல்றான். ஏன்னா இந்த வகையில செலவு பண்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மைண்டே வராது. பாக்குறவனுக்கு என்ன தெரியும்? வேஸ்ட்னு தெரியும். நபியே, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளை செலவு செய்கிறவர்களுடைய உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில் இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ற காசு. இந்த காசு எப்படிப்பட்டதுன்னா ஒரு வித்து. ஒரு விதை வாங்குறீங்களே, ஒரு மாங்காய் மரம் வைக்கணும், ஒரே ஒரு விதை வாங்கிட்டு வந்து அந்த மாங்காய் செடி நீ வைக்கிறீல்ல, அதுக்கு விதைக்கு நீ செலவு பண்றீங்களா காசு, அது வேஸ்ட் செலவா? அல்லாஹ் சொல்றான் வேஸ்ட் செலவா? விதை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட். அது விதையிலிருந்து ஒன்று ஒன்று வரப்போறாது. ஆனா இன்னைக்கு வராது, கொஞ்ச நாள் கழிச்சு அது ரிட்டர்ன் வரும். அந்த வித்திலிருந்து அந்த வித்து 7 கதிர்களை தந்தது. அந்த ஒரு விதையை நீ போட்ட அது 7 கதிரை கொடுத்துச்சு, 7 லைன் விட்டுச்சு. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள், ஆக 700 வித்துக்கள் அந்த ஒரு வித்திலிருந்து உற்பத்தி ஆயின. இதுல 100 இதுல 100 இதுல 100 இதுல 100 700 வந்துருச்சு. போட்டது ஒரு விதை, அது 700 மடங்கா ரிட்டர்ன் உனக்கு கொடுத்துருச்சு. அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு இதன் பின்னும் இரட்டிப்பாக்குகிறான். இது 1/700. இது வந்து லோயஸ்ட். புரியுதா? லோயஸ்ட். அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்கு செலவு பண்ணினா எவ்வளவு லோயஸ்ட்? லோயஸ்டே 700. அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் போகும். 700 மல்டிபிள் போய்கிட்டே இருக்கும். 700 மல்டிபிள் போகும். 1400 மடங்கும் தருவான், 2100 மடங்கும் தருவான். இதுல நம்ம இன்னொரு இடத்துல புரிஞ்சுக்கணும், ரசூல்லா இருக்கும்போது செலவு பண்றதுக்காவது ஒரு உற்சாகம் இருக்கும் அவங்களுக்கு. கொண்டு போய் ரசூல்கிட்ட கொடுக்குறோம், கண்ணு முன்னாடி ரசூலாவை பாக்குறாங்க, அபூபக்கரை பாக்குறாங்க, அந்த ஒரு பூஸ்ட் இருக்கும், அந்த ஒரு ஜோஷ் இருக்கும். அவ்வளவு பெரிய லீடர் நம்ம கீழே இருக்கிறான். இன்னைக்கு செலவு பண்றது அதை விட பன்மடங்கு நன்மை தரும். இன்னைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கணும்னு யாராவது செலவு பண்றாங்களோ, இதற்காக ஒரு மர்கஸ் கட்டுறாங்க, இதற்காக ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, இதற்காக ஒரு புக் எழுதுறாங்க, இதற்காக ஒரு கேமரா வாங்குறாங்க, இதுக்குன்னு ஒரு மைக் வாங்குறாங்க, இது எப்படி ஆயிரும்? இதை தாண்டியும் அது நன்மை காப்புக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான்ல சிறந்தது யாருடைய ஈமானுங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் என்ன சொல்றாங்க? எங்களுடைய ஈமானுங்கிறாங்க. நாங்க எங்களுடைய ஈமானு தான் சிறந்தது அப்படிங்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்க ஈமான் கிடையாது, நீங்க தான் என்னை பாக்குறீங்களா, எங்களை பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க, அதுக்கப்புறம் எப்படி உங்க ஈமான் எப்படி சிறந்ததாகும்? என்னை பார்த்துட்டு ஈமான் கொள்றது ஈஸி அப்படிங்கிறேன். அப்போ உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க உங்களுடைய ஈமானுங்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் பாக்குறேன், நான் ஈமான் கொள்றது ஈஸி தாங்கிறேன். நான் ஜிப்ரீல பார்த்தேன், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்புறேங்க. இப்ப யாருடைய ஈமான் அப்படின்னா பின்னாடி ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்களுடைய ஈமான் தான் சிறந்தது, அவங்க என்னை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு. அப்ப இந்த கட்டத்துல இந்த நற்செய்தி யாருக்கு இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மரணிச்சதுக்கு அப்புறம் வர்ற எல்லா கூட்டத்திற்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சஹாபாக்கள் கொடுத்த நன்மையை விட அதிகமா தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் பார்க்காம அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு பண்ண சொன்னல. இந்த வகைக்காக தர்மம் பண்றது முஸ்லீம் அல்லாதவங்க கூட பண்றாங்கல்ல, ஏழைங்களுக்கு உணவு கொடுக்க முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்குறாங்களா இல்லையா? எத்தனையோ டீம் இருக்கு. இந்த யூடியூப் இந்த ஃபுட் விளாக்லாம் நடத்துறாங்கல்ல, அவங்களே என்ன பண்றாங்க? கடைசியான சாப்பாடு கொண்டு போய் எங்க கொடுக்குறாங்க? அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்க என்ன பண்றாங்க? கொண்டு போய் அந்த ஏழைங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலேயே அந்த சேனலுக்கு ஒரு என்ன ஆகுது? ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பும் வந்து உருவாகுது. அப்போ இது வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த 7 கதிர்கள் இதை வச்சுக்கங்க, இது கடைசி லிமிட் கிடையாது, இன்னும் பன்மடங்கா நான் பெருக்கி கொடுக்குறேங்க. எவர்கள் தங்களுடைய பொருள்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் சேர்க்கவில்லையோ அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு, மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? காசு கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது. இப்போ இதுல வந்து இப்போ இந்த தீனுடைய பணி நான் தான் சொன்னல, அல்லாஹ்வுடைய பணிக்காக பணம் கொடுக்குறோம். பணம் கொடுத்துட்டு என்ன பண்றது? அப்புறம் மசூரால் வந்து உட்காருவான். அவங்க தான் வந்து மெயினா அந்த பில்டிங்கே இடத்துமே உதாரணத்துக்கு இடமே அவர் தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, ஒரு ஆள் அவர் தான் இடமே கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஜமாத்துக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டியாச்சு. இப்போ மசூரா வருது, மசூரால ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்து சொல்றாரு, அவர் ஒரு கருத்து சொல்றாரு, அவர் ஒரு கருத்து சொல்றாரு. இவர் கருத்து நீங்க நிராகரிச்சிட்டீங்க. யார் கருத்து? இந்த இடம் கொடுத்தவருடைய கருத்து நீங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டீங்க. இவர் என்ன உட்காந்துட்டு இருக்கிறது யார் இடம் தெரியுமா? இல்ல அவரு அல்லது அவங்க கீழே இருக்கிறோம், எங்க அப்பா தான் இதை ஆரம்பிச்சாரு, எங்களுக்கே வா, இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. இதுதான் சொன்னல, இது ரொம்ப டேஞ்சர். அல்லாஹ்வுக்கு செலவு பண்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் என்ன சொல்றான் பாரு, அவனை காசு கொடுத்துட்டு இங்க வந்து அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. காசு கொடுத்துட்டு ஜமாத்துக்குள்ள வந்து அட்வான்டேஜ் இருக்கும். அப்புறம் என்ன கட்சியில் இருப்பான், என் பையனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுமா, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான்? இது வந்து போய் கட்சியில் இப்ப சொல்ல முடியுமா? டிஎம்கேலோ ஒரு ஏடிஎம்கேலோ போய் ஃபண்ட் எவ்வளவு நாள் கொடுங்க, அங்க யாருக்கு பணம் கொடுக்குறாங்களா? வேட்புமனுக்கே என்ன இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணுவோம் தான் முதல் கேள்வி கேட்பாங்க. செலவு யார் அதிகமா பண்றது தயாராங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு. புரியுதா? அப்ப இங்க என்ன அல்ல என்ன சொல்றான்? காசு கொடுத்துட்டு இகழ்ச்சியையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது. இந்த எகத்தாலம் பேசுறது, மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஓரமா போய் உட்காந்துக்கணும். அதனாலதான் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்காங்களா, அவங்களாம் அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க. அலிலேனும் அவங்கள எடுத்துங்க, பின்னாடி வந்தவங்க அவங்களோட 100ல் 1000ல் 1 மடங்கு கூட வராதவங்க,
அவங்கள பார்த்து என்ன பண்ணாங்க, நாங்களும் நீங்களும் சமம்னாங்க. இவங்கெல்லாம் தலையை குமிச்சிட்டு கம்முன்னு இருந்தாங்க.